சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக ஆளுநருடன் மோதல் என்னும் நாடகத்தை திமுக அரசு அரங்கேற்றி வருகிறது என கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். மரபு அப்படின்னு சொன்னா கூட தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது கூட முதலில் திமுக அரசு வந்த போது கூட இங்க கொண்டு வரல. அதற்கு பின்னால நாட்கள்ல தான் தமிழ்தாய் வாழ்த்தும் இங்க வந்து இசைக்கப்படுகிறது. பெருமை கொள்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்தையும் பாடணும், தேசிய கீதத்தையும் பாடணும். இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. ஆனால் கவர்னர் அவமானப்படுத்தணும், கவர்னர் சொன்னா நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கின்ற திமுக அரசு இந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறது. இரண்டாவது, இன்று அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள், பல்வேறு இடங்களில் சட்டம் ஒழுங்கு பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய சூழல், இந்த அரசு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்குகின்ற அரசாக இருப்பது, இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசுவதற்காக சட்டப்பேரவையில் அந்த கவனத்தை எல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் கவர்னருடன் ஒரு மோதல் போக்கை அதை கையாண்டு அதை மட்டுமே மக்களை பேச வைக்கிறார்கள். உண்மையான மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே திமுக அரசு இந்த பேரவையினுடைய நிகழ்ச்சிகளை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு மக்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக செய்கின்ற முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்.